அல்லாஹ் இந்த ஆயத்தில் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிற அருளை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் என்கிற அருளை நிறைய தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிற அருள் அதாபாக ஆகிவிடாமல் நம்ம தான் பார்த்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் அருளாக இருக்கணும், அதாபாக மாறிடக்கூடாது. அது அந்த அருளை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. அதாபாக மாறாமல் இருக்கிறதுக்கு 3 நிபந்தனைகள். ஒன்றாவது, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்து என்பதாக விளங்கணும். ரெண்டாவது, அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும். மூன்றாவது, அந்த நியாமத்தை பாதுகாக்கணும், அலட்சியப்படுத்திடக்கூடாது. இந்த 3 விஷயங்களை நம்ம கை கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்படைகள் என்கிற அருளாக இருக்கும். இல்லைன்னா அதுவே நமக்கு அதாபாக ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் தஆலா ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் எல்லாருக்கும் தந்திருக்கிறான். ஆனால் அந்த 2 விஷயத்திலையும் மனிதர்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வீணடிக்கிறதுல ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல கேட்டாங்க, உனக்கு காய்ச்சல் வந்திருக்குதா அப்படின்னு. அந்த கிராமவாசி சொன்னார், காய்ச்சலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் தோலுக்கும் சதைக்கும் இடையில உள்ள ஒரு விதமான சூடு அப்படின்ட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, உனக்கு தலைவலி வந்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. கிராமவாசி சொன்னார், தலைவலியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய வேதனை தான் தலைவலி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நரகவாசியை பார்க்குறதா இருந்தால் இவரை பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னு சொன்னால் முஃமின்களுடைய அடையாளமே என்னென்னா, ஏதாவது கஷ்டங்கள் வர்றது, ஏதாவது வேதனைகள் வர்றது. நம்மளை வேதனை வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது, ஒரு சொர்க்கவாசியினுடைய அடையாளமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தில் பிடிப்பாக இருப்போமோ, எந்த அளவுக்கு தீனில் நம்ம பிடிப்பாக இருப்போமோ, அப்போ பலதரப்பட்ட சோதனைகள் நம்மளை துரத்திக்கிட்டு வரும். அண்டு வேதனைகள் வந்தடையும். அந்த சிரமங்களை தாங்கணும், அந்த சிரமங்களை எதிர்கொள்ளணும். இதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா ஃபிரௌன் இருக்கானே, 300 வருஷமாக வாழ்ந்தான். அவனுடைய ஆயுள் காலம் 300 வருஷம். அந்த 300 வருஷத்தில் ஒரு தடவை கூட அவனுக்கு சளி கூட பிடிக்கலை. காய்ச்ச அப்புறம் சளி கூட பிடிக்கலை. அந்த மாதிரி 300 வருஷம் வாழ்ந்தான் ஃபிரௌன். ஆகையினால தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தான் அதிகமான நோய்களும் அதிகமான வேதனைகளும் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதனால் ஒருத்தருக்கு உடல் ரீதியான நோவினை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ அல்லாஹ் அவரை வெறுக்கிறான் அப்படிங்கிறதாக நம்ம கருத்து தெரிவிச்சிடக்கூடாது, நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு தடவை மதீனாவில் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுது. என்ன பேசுதுன்னா, இந்த மதீனாவை விட்டு நான் வெளியே போகிறதா இருந்தால் நான் எந்த பகுதிக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூஃபாவுக்கு போ அப்படின்ட்டாங்க. உடனே கூஃபாவுக்கு போயிடுச்சு. கூஃபாவில் பார்த்தா நிறைய பேருக்கு காய்ச்சல். அங்கே இருக்கக்கூடிய காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை சொல்லலாம், எங்கள் ஊரில் திடீர்னு காய்ச்சல் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பரவிடுச்சு, நிறைய பேர் காய்ச்சலில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கூஃபாவாசிகள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் துவா செய்கிறேன், என்னுடைய துவாவின் மூலமாக உங்களுடைய காய்ச்சல் எல்லாம் போயிடும். ஆனால்
நான் துவா செய்யாமல் காய்ச்சலை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு எதிர்கொண்டுக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் பூரா பரிசுத்தமடையும். உங்களுக்கு நோய் செல்லணுமா அல்லது பாவங்கள் சுத்தமாகணுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே அந்த கூஃபாவாசிகள் சொன்னாங்க, எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நாங்கள் பாவங்களிலிருந்து பரிசுத்தம் பெற வேண்டும், அதனால் அந்த காய்ச்சலை நாங்கள் தாங்கிக்கிறோம், எதிர்கொள்கிறோம் என்பதாக சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய வெறுப்பின் அடையாளம். அல்லாஹ் அவரை வெறுக்கிறான் அப்படிங்கிறதாகலாம் நம்ம நினைக்க முடியாது. உர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க நோய்வாய்ப்பட்டு கடைசியில் ஒரு காலை எடுக்கிற மாதிரி வந்துருச்சு, ஒரு காலை வெட்டி எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. எப்போ அவருடைய காலை வெட்டி எடுக்கப்படுதோ அன்றைய தினத்தில் அவருடைய ஒரு மகனை இறந்து போயிட்டார். ஒரு காலம் வெட்டி எடுக்கப்படுது, அன்றைய தினத்தில் அவருடைய ஒரு மகனை இறந்து போறாங்க. அந்த சமயத்தில் உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 7 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை தான் இறந்துச்சு. அதே போல எனக்கு 2 கால் இருக்குது, அந்த 2 காலில் ஒரு காலத்தை நான் இழந்திருக்கிறேன், மிச்சம் இன்னொரு கால் நல்லா இருக்குது, அதனால புகழனைத்து உனக்கே, எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு வேதனை, சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் அல்லாஹ் மேல அதிருப்தி ஆயிடுவோம், அல்லாஹ் மேல கோச்சுக்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறானே அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் விடுவோம், ஒப்பாரி வைப்போம், புலம்புவோம், மற்றவங்கள்ட்ட சொல்லி கதறுவோம். இப்படி தான் நம்முடைய ஈமானுடைய நிலை இருக்குது. ஆனால் 2 காலில் ஒரு கால் தானே போச்சு, இன்னொரு காலில் நல்லா தானே இருக்குது, 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு தானே இறப்பு ஏற்பட்டுச்சு என்று அந்த வார்த்தையை அவங்க வாயில பயன்படுத்துறது இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு உறுதி கொண்ட ஒரு உள்ளத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போல இஸ்லாம் நோய் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும் என்பதாக ஒரு 3 வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. நோய்வாய்ப்பட்டா அல்லாஹ்வுடைய வெறுப்பினுடைய அடையாளங்கிறது கிடையாது அப்படிங்கிறதாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. இதை நம்ம தப்பா விளங்கிடக்கூடாது. அதுக்காக நோய்வாய்ப்பட்டா மருத்துவம் பார்க்கக்கூடாது, மருத்துவம் பார்க்கறது ஹராமா அப்படிலாம் நம்ம விளங்கிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதை பொறுத்துக்கிறோன்னு சகிச்சுக்கிறோம், அதனால பாவங்கள் கழுவப்படுது அப்படிங்கிறதாகத்தான் சொல்லப்படுதே தவிர ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம் அல்ல. அதனால நோய் ஏற்பட்டிருக்கிற சமயத்தில் இஸ்லாம் 3 விஷயங்கள் நமக்கு அனுமதி கொடுக்குது. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், நோய் வராமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிச்சிருக்கு. அதுக்காக நோய் வர்ற மாதிரியான காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்லலை. ஏன்னா நோய் வாய்ப்பட்ட பாவங்கள் கழுவப்படுது, எதை பண்ணால் நோய் நமக்கு வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறது அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு சுதாரிப்பான ஒரு நிலைமைகளை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி அளிக்குது இஸ்லாம். 2ஆச்சா. 3வது ஓதி பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. அதனால மருத்துவம் செய்யலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யலாம், ஓதி பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களையும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், மருத்துவம் பார்க்கறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்கிறது, ஓதி பார்க்கறது, இதெல்லாம் தக்தீருக்கு மாற்றமா, விதிக்கு மாற்றமா? அல்லாஹ் விதியில் என்ன நடக்குதுன்னு நினைச்சிருக்கோம் அதானே நடக்கும், அப்புறம் எதுக்கு நம்ம மருத்துவம் செய்ய, அப்புறம் எதுக்கு நம்ம ஓதி பார்க்க, அப்படிலாம் செய்யறது நம்ம தகுதியை ஏற்றுக்கொள்ளலைங்கிற மாதிரிலாம் ஆகிடும் அப்படின்னு ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஓதி பார்ப்பதின் மூலமாகத்தான் ஷிஃபா கிடைக்கும்னா அதுவும் தகுதீர் தானே. மருத்துவம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த நோய் போகணும்னு அல்லாஹ் நாடி இருந்தால் அதுவும் தகுதீர் தானே. அதனால அதை செய்யறதுல தப்பு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹ்மத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஓதி பார்க்கப்பட்டிருக்கு. யார் ஓதி பார்த்தா சொல்லுங்க பார்க்கலாம், பயன்ல கேட்டிருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒருத்தவங்க ஓதி பார்த்துருக்கிறாங்க. யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. யார் ஓதி பார்த்துருப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ஓதி பார்க்குறாங்க. சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவங்க நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அவங்க மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர்.
இவங்க சையதுல் அன்பியா, அவங்க சையதுல் மலாயிகா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்தாங்களா, முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி ஓதி பார்த்தாங்களா? பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி யுபரீக வமின் குல்லி தாஇ யஷ்பீக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐனி. கண் திருஷ்டியை விட்டும், பொறாமையான எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவருடைய பொறாமையான எண்ணங்களை விட்டும், ஒவ்வொரு நோய்களை விட்டும் உங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா அளிப்பானாக, நிவாரணம் அளிப்பானாக என்ற பொருளை அடங்கிய இந்த வார்த்தைகளை கூறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி பார்த்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குத்தானே ஓதி பார்த்திருக்கிறார். குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவையும், 2 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய 2 கரங்களின் உள்ளங்கையில் ஊதி, 2 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய 2 கரங்களின் உள்ளங்கையில் ஊதி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா அப்படி தடவிடுவாங்க. வைசலாசனம் தனக்குத்தானே ஓதி பார்த்திருக்கிறாங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதே போல புகாரில இன்னொரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் எனக்கு இருக்குது, ஒரு மகள் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதனால என்னுடைய சொத்துல 3ல் 2 பகுதியை நான் தர்மம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசம் சொன்னாங்களா, இது ரொம்ப அதிகம் அப்படின்னா. சரி யார சொல்லலாம், என்னுடைய சொத்துல பாதிக்கு பாதி நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னாங்க. இல்ல இல்ல, இதுவும் ரொம்ப அதிகம் அப்படின்னா. சரி யார சொல்லலாம், 3ல் 1 பகுதியை நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, ஆனால் இது கூட கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெற்றியில ஒரு கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையை முகத்திலையும் வயிற்றிலையும் தடவி கொடுத்து, யா அல்லாஹ், சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பறக்கச் செய்வாயாக, ஆயுளிலே பறக்கச் செய்வாயாக, அவர்களுக்கு எல்லா வகையிலும் நோய்களிலிருந்து நிவாரணம் அளிப்பாயாக என்று துஆவை ஓதி ஊதி விட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க, நீங்க ஒவ்வொரு நோயாளிகளையும் சந்திக்கும் போது, யாராவது நோயாளிகளை சந்திச்சீங்கன்னா இந்த துஆவை ஓதுங்க. அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக். இந்த துஆவை ஓதி ஊதுனீங்கன்னா அந்த நோயாளி நிவாரணம் பெறுவார். நிச்சயமாக அந்த நோயிலிருந்து அவர் விடுபடாமல் இருக்க மாட்டார். இஹ்லாஸா, மன தூய்மையா, அந்த நோயாளியினுடைய நலன் நாடி குறுகிய மனப்பான்மை எல்லாம் இல்லாம உண்மையிலேயே அந்த 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 நோயாளியின் மீது முகப்பத்து கொண்டு இஹ்லாஸா அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக் அப்படிங்கிற துஆவை ஓதுனீங்கன்னா அவருடைய நோய் அவரிடமிருந்து விடைபெற்றுவிடும், அவர் நிவாரணம் பெறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாருக்காவது ஓதி பார்த்தாங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தான் ஓதி பார்ப்பாங்களாம். அதே போல குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பிரபலமான தப்சீர் அது. அந்த தப்சீரை எழுதின குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உடல் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் குர்ஆன்ல தான் இருக்குது. அதனால குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்களை கொண்டு மற்றவங்களுக்கு நீங்க ஓதி பாருங்க என்பதாக சொன்னாங்க. ஒரு முஸ்லீமை தாக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஓதி பார்ப்பது கூடும் என்று மிகப்பெரிய ஒரு இமாம் யூசுஃபுல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அபூபக்கர் இப்னு மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா ஹதீஸ்களை நல்ல திறமையா சரளமா வாசிக்கக்கூடியவங்க எல்லாம் வரவழைச்சு இந்த ஹதீஸ்களை வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்களை வாசிக்க வாசிக்க அவங்களுக்கு அந்த வலி குறையும், உடம்புல ஒரு மாற்றம் தெரியுமா. அபூபக்கர் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ ஹதீஸ்களை வாசிக்கிறதுலேயே நோய் நிவாரணத்தில் ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொன்னா, அப்போ குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஊதுனா நிச்சயமாக அதில் மாற்றம் தெரியும். அதனால இந்த விஷயத்தை நம்ம கட்டுக்கிறதே இல்லை. மருத்துவத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, அது அலர்ஜி அப்படி இப்படின்னு ஒரு பயந்துகிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை ஓதி ஊதி விடணும் அப்படிங்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. அதனால நம்ம வீட்டுக்கு போனோம்னா, தொழுதுட்டு போனோம்னா, சுபூத்துல முடிச்சுட்டு போனோம்னா நம்முடைய மனைவிக்கு ஓதி ஊதி விடணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓதி ஊதி விடணும். நம்மளும் இந்த மாதிரியான சூறாக்கள் ஓதி நம்முடைய நெஞ்சில ஊதிக்கிறணும். கண் திருஷ்டியினுடைய துஆவை ஓதி நம்ம ஓதி ஊதி விட்டுக்கிறணும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஷிஃபா தருகிறான் என்பது
ஆயத்தின் மூலமாக ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நோயிலிருந்து ஷிஃபா அளிப்பானாக, நோயை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தந்தல் புரிவானாக. அப்படியே நோய் வந்து விட்டாலும் கூட அதை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் வல்ல ரஹ்மான் மன்னித்து அருள் புரிவானாக.